தங்கம் எல்லாருக்கும் பொதுவானதானே. உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணுறது தங்கம். ஆனால் தங்கம் தங்கமாக இருக்கா? சென்னையில் ஒரு கடையில் வாங்கிட்டு இன்னொரு கடையில் விற்க முடியுமா? அவன் 1000 குறை சொல்லுவேன், அதில் ஓட்டை இதில் ஓட்டை இதில் ஓட்டேன்னு. அதை விட விற்க போகிற தங்கத்தை உரைச்சி பார்க்குறதுக்குன்னு பார்க்குறாங்க. உரைக்கிறதுக்குன்னு ஒரு கல் இருக்குது, அதுக்கு பேரே உரைகல். அவங்க உரைச்சிட்டு கொடுத்துருவா. கேட்டால் மச்சம் சரியா இருக்கான்னு பார்க்க. சரி உரைச்சிட்டு கொடுத்துட்றாங்க, நமக்கு அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, தேன் மெழுகுன்னு ஒரு மெழுகு இருக்குது, அதில் ஒரு எலுமிச்சம்பழ அளவு வச்சுருப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழ அளவு உள்ள தேன் மெழுகு உருண்டையை அந்த கல்லில் உருட்டுவார். ஏன், நம்ம ஒரு நகையை உரசினார்ல, அதில் இருக்கிற உள்ள கல்லுக்குள்ளே இருக்கும் அந்த உரசினதில் பல துகள்கள், ஒரு 100 மில்லி 50 மில்லி இருக்கும். அந்த துகள் தங்கத்தை அந்த மெழுகுல ஏற்றுறது. இப்படியே உருட்டி உருட்டி வச்சிருந்து ஒரு நாள் உருட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த மெழுகை தூக்கி நெருப்புகளை போட்டால் தங்கம் தனியாக மெழுகு தனியாக வந்துடும். அவர் பணக்காரரா நம்ம பணக்காரரா? அப்படி போடு. சரி, அதை விடுங்க. இதை பேசுறீங்க நாடகம். ஆமா, பேசுறீங்க. ஆமா, இதை கூட கூப்பிட்டு கண்டிச்சு நாரதர் பேசுற